அவரை ஏதேனும் ஒரு வகையிலே தீர்த்து கட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தான். விடுதலை சிறுத்தை கட்சிங்கிறத அப்படிதான். அவங்க திருமா அவங்களுடைய கட்சி தொண்டர்களை மிக தப்பாக வழிநடத்துறாரு. அவங்க அம்பேத்கர் அவர்களுடைய பேச்சுக்கள், எழுத்துக்கள், வாழ்வு இது எல்லாமே பட்டியலின மக்களுடைய முன்னேற்றத்துக்காக இருந்தது. இது அப்படி கிடையாதுங்க. இது முழுக்க முழுக்க ஒரு கூலிப்படை போல இவங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கடந்த காலங்களிலும் அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ திமுக ஆதரவோடு அவங்கெல்லாம் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறாங்க. பொதுவாக காவல்துறைங்கிறது திமுகவினுடைய ஏவல் துறையாக இருக்கும். இந்த விஷயத்தில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஏவல் துறையாக மாறிடுச்சு பாருங்க. திட்டமிட்டு தான் செய்கிறாங்க. பார்ப்போம் இந்த அராஜகம் எத்தனை நாளைக்கு நடக்கணும். இப்படியெல்லாம் அச்சுறுத்தினா பயப்படக்கூடிய ஆட்களா? மூர்த்தியும் பயப்பட மாட்டார். பாருங்க, ஏறத்தாழ 60 வயசு பக்கம் ஆக போகுது. சிங்கிள் மேனா. அவர் தான் உண்மையான ஆன்மகன். பிஜேபி போய் அந்த கட்சியை கூறு போட்டுருச்சு. செங்கோட்டையன் போய் அமித்ஷாவை சந்திக்கிறாரு. நடந்தா இவன் பாட்டு போட்டே இருக்கிறேன். ஓட்டு திருட்டு உண்மையிலேயே நீங்க சொல்லுங்க, மனசாட்சி தட்டி சொல்லுங்க. திமுக காரன் சொல்லாமா? ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஓட்டு திருட. உண்மையான ஓட்டு திருட திமுக தான். திமுக ஓட்டு திருடிய காரணத்தினால்தான் அண்ணாமலை தோத்தாரு. திமுக ஊடகங்களால் அதிமுக உட்கட்சி விவகாரங்களும் பிஜேபிக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரங்களும் தான் நடத்தப்படுகிறது. இவங்க செஞ்சிட்டு இருக்கிற தில்லுமுள்ளுகளை அம்பலப்படுத்துவதே கிடையாது. எல்லா மினிஸ்டர் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. என்னங்க, திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த திரைப்படத்துறை, குறிப்பாக மிஷினரிகள் இந்த திரைப்படத்துறையை அவங்க கையில் வச்சிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் படம் எடுத்தால் மிஷினரி ஃபைனான்ஸ் பண்ணுவான், கம்யூனிஸ்ட்காரன் ஃபைனான்ஸ் பண்ணுவான். அதை விட்டுட்டு இந்துக்கள் தான் முதல் தீவிரவாதின்னு கமலஹாசன் பேசுறது எப்படி? அவருடைய நோக்கம் நிறைவேறிடுச்சு. அப்படி பேசுறதுனால அவருக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாரு. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் இந்து மக்கள் கட்சியின் மாநில தலைவரான அர்ஜுன் சம்பத் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். இளைய பாரதம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். சார், விநாயகர் சதுர்த்திலாம் நல்லபடியாக முடிஞ்சதாங்க சார்? விநாயகர் சதுர்த்தி திருவிழா விக்னங்கள் எதுவுமின்றி ஆங்காங்கு ஒரு சில இடங்களிலே திராவிட மாடல் அரசாங்கம் இந்த விழாவினுடைய நல்ல தன்மையை சீர்குலைக்கக்கூடிய வகையிலே நடந்து கொண்டாலும் பரவலாக விநாயகர் சதுர்த்தி விழாக்கள் வழக்கமான உற்சாகத்தோடும் ஹிந்து உணர்வோடும் வெகு சிறப்பாக அனைத்து இடங்களிலும் நடைபெற்றது. ஓகே சார், இப்போ நம்ம பார்க்க முடியுது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள், அதாவது பட்டியலின தலைவராக பார்க்கக்கூடியவர், திருமாவை விமர்சனம் செஞ்சு பேசினதற்காக, அதற்கு தாக்கியதற்காக, எதிர் தாக்குதல் பண்ணதுக்காக இப்போ அவர் 15 நாளில் ரிமாண்டில் வச்சுருக்காங்களே. அது தற்காப்புக்காக திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக பறையர் சமூக மக்களுக்கு நல்வழி காட்டி வரக்கூடிய, பல நன்மைகளை செய்து வரக்கூடிய ஒரு நல்ல தலைவராக உருவெடுத்து வருகிறார். அது மட்டுமல்ல, அவர் மக்கள் மத்தியில் சொல்கிறதே பறையர் சமூக மக்களுடைய முன்னேற்றம், அதே நேரத்தில் பிற சாதி மக்களோடு இணக்கம். அனைத்து சமுதாய தலைவர்களுடைய கூட்டத்திலும் அவர் சென்று பங்கெடுத்துக் கொள்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியோடு நட்பு பாராட்டுகிறார். திருமாவளவன் அவர்களுடைய அணுகுமுறை என்பது 2 சமூகங்களை மோதவிட்டு அதிலே அரசியல் சுயலாபம் தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு அணுகுமுறையாக விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கிறது. ஆனால் அந்த அணுகுமுறையை மாற்றி ஒரு நல்ல அணுகுமுறையோடு திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் செயல்பட்டு வந்தார். நல்லது செஞ்சால் சிறுத்தைகளுக்கு பிடிக்காது. வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு இப்போ அங்கே டிஜிபி ஆஃபீஸ்க்கு இவர் போகிறாரு. டிஜிபி ஆஃபீஸ் வாசலில் நடந்திருக்கு. எல்லாம் போலீஸார் 1-2 பேர் இருந்திருக்காங்க. அங்கே பாதுகாப்புக்கு இருந்த போலீஸார். அங்கேயே கேமராக்களில் எல்லா காட்சியும் பதிவாயிருக்கு. அங்கே ஊடகவியலாளர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த காட்சிகளை எல்லாம் படம் பிடித்து மக்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். அதில் மிக தெளிவாக தெரியுது, அவங்க திருமாவளவன் வாழ்கங்கிறாங்க, எங்கள் தலைவரை நீ மோசமாக பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி செருப்பெடுத்து வீசுகிறாங்க. இவர் ஒருவர் தான் இருக்கார், இவர் கூட இன்னொருத்தர் இருக்கார், அவரை காப்பாற்றுவதற்கான முயற்சியில் இருக்காங்க. அவரை கொலை செய்யும் நோக்கத்தோடு தான் வந்திருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியெல்லாம் காட்டுறாங்க, அதில் நம்பர் பிளேட் இல்லை, அந்த வண்டியிலேருந்து ராடு எடுக்கிறாங்க. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு இதற்கு முன்பாகவே விடுதலை சிறுத்தை கட்சி கடுமையான மிரட்டல் விடுத்து கொண்டிருக்கிறது. அவரை ஏதேனும் ஒரு வகையிலே தீர்த்து கட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தான். விடுதலை சிறுத்தை கட்சிங்கிறத அப்படி தான். அவங்க திருமா அவங்களுடைய கட்சி தொண்டர்களை மிக தப்பாக வழிநடத்துகிறாரு. சும்மா அடங்கமறு, அத்துமீறு, திட்டமிடு, திமிரி எழு, திருப்பி அடி இப்படியெல்லாம் பேசுகிறாரு. யார் அதிகமாக வழக்கு வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் கட்சி பொறுப்புங்கிறார். நீங்கள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா பல வழிப்பறி வழக்குகள், நாடக காதல் பிரச்சனைகள், சாராயம் விற்கிறது, கஞ்சா விற்கிறது, போதைப்பொருள் கடத்தல்,
நீங்கள் இப்போ திமுகவில் அயலக அணி ஜாஃபர் சாதிக்குங்கிறீங்க. அவர் தம்பி எதில் இருந்தார்? சிறுத்தை கட்சியில் தான் பொறுப்பில் இருந்தார். நீங்கள் இந்த தாக்குதல் நடத்தின சம்பவத்திலே பாருங்கள், ஒரு இஸ்லாமிய சகோதரர் இருக்கிறார். குறிப்பாக அம்பேத்கர் கொள்கைகளை, அந்த கொள்கைகளுக்கு மாறாக நடந்து கொள்ளக்கூடிய கட்சி தான் விடுதலை சிறுத்தை கட்சி. அம்பேத்கருக்கு அந்த கட்சிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இவங்க வேணால் ஈவேரா வாரிசுகள்னு சொல்லிக்கலாம், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அம்பேத்கருடைய கட்சி குடியரசுக் கட்சி. அம்பேத்கருடைய கட்சி அவங்க அம்பேத்கர் அவர்களுடைய பேச்சுக்கள், எழுத்துக்கள், வாழ்வு இது எல்லாமே பட்டியலின மக்களுடைய முன்னேற்றத்துக்காக இருந்தது. இது அப்படி கிடையாதுங்க. இது முழுக்க முழுக்க ஒரு கூலிப்படை போல இவங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கடந்த காலங்களிலும் அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ திமுக ஆதரவோடு அவங்கெல்லாம் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறாங்க. பொதுவாக காவல்துறைங்கிறது திமுகவினுடைய ஏவல் துறையாக இருக்கும். இந்த விஷயத்தில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஏவல் துறையாக மாறிடுச்சு பாருங்க. எப்படின்னா, வந்து தாக்குதல் நடத்தவங்க மேலே இன்னும் எஃப்ஐஆர் போடலை, அவங்கள கைது பண்ணலை. தாக்குதல் நடத்தினது வெளிப்படையாக தெரியுது. ஆனால் தாக்குதலில் பாதிக்கப்பட்டு தற்காப்புக்காக செயல்பட்ட ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது உடனே கைது, அவரை உடனே ரிமாண்ட் பண்ணுறது ரொம்ப மோசமான ஒரு ஆட்சி, அராஜகத்தின் உச்சம். இந்த ஆளுங்கட்சியினுடைய ஒருதலைப்பட்சமான செயல்பாட்டுக்கு இன்னொரு உதாரணம் பாருங்கள். நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளராக இருக்கக்கூடிய திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள், அவர் ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு போகிறாரு. இந்த கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை தொடர்பான சில விவரங்களை கேட்டு பெறணும். நம்ம அனைவருக்குமே தெரியும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான மருத்துவமனையில் அது புதிய தமிழ் வார்த்தைகள்லாம் கண்டுபிடிச்சாங்க. நீங்கள் கிட்னி திருட்டுன்னு சொல்லாதீங்க, முறைகேடுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர்லாம் சொன்னார். இப்போ அது சம்பந்தமான சில விவரங்களை தெரிந்து கொள்வதற்காக ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு போகிறாரு. அவர் உள்ளேயே அனுமதிக்காமல், அவர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல், அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, அவங்கள வச்சே புகார் எழுதி வாங்கி ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் மருத்துவ ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தார் அப்படின்னு பிடிச்சி அவரையும் அரெஸ்ட் பண்ணி சிறைப்படுத்துகிறாங்க. இவங்க யாரை கைது பண்ணணும்? யார் பொதுமக்களுக்கு எதிராக கொலை, கொள்ளை, வழிப்பறி, திருட்டு நடவடிக்கையில் ஈடுபடுறாங்களோ அவங்களையெல்லாம் கைது பண்ணணும். இப்போ ஒரு ஊராட்சி மன்ற தலைவி, திமுக ஊராட்சி மன்ற தலைவி, அது வந்து கேமராவில் இந்த போலீஸ் தான் கைது பண்ணியிருக்கா அவங்களையும், இல்லைங்களா? அந்த மாதிரியான திருட்டு வழக்குகளில் சம்மந்தப்பட்டவங்களை உடனடியாக கைது பண்ணி அவங்களுக்கான அந்த களவு போன பொருட்களை மீட்டு கொடுப்பதில் அக்கறை செலுத்த வேண்டிய போலீஸ். நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா என்ஐஏ போலீஸார் தூத்துக்குடி மாவட்டத்தில் போய் சோதனை போட்டிருக்காங்க. அல் கொய்தா அந்த இயக்கத்துக்கு ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு பாருங்கள். இவர்கள் குற்றவாளிகள், குற்றம் செய்பவர்கள், இவர்களுக்கு பாதுகாப்பாக என்ன காரணம்னா அவங்க திமுக காரங்க, அவங்க என்ன வேணால் பண்ணிக்கலாம். திமுக காரன் என்ன வேணால் பண்ணிக்கலாம். அவன் கட்சி செல்வாக்கை பயன்படுத்தி அவன் தப்பிச்சுக்கலாம். அவன் கட்சிக்கு தான் ஆதரவாக இருப்பாங்க. இவங்களே அவங்கள வந்து தலைமறைவு குற்றவாளியாக காட்டி இவங்களே ஆன்டிசிபேட் பெயில். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் 1 வருஷம் தலைமறைவாக இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ அவர் அமெரிக்கா போகிற அளவுக்கு தயாராகிட்டார். அதே மாதிரி டாஸ்மாக் வழக்கில் ஆகாஷ் சுதாகர் அவங்களும் அப்படி தான். இன்றைக்கி நீதிமன்றமும் ரொம்ப திமுகவுக்கு மிகப்பெரிய நீதிமன்றத்தில் மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. திமுக காரர்கள் குற்றவாளிகளாக இருந்தால் அவர்களை காப்பாற்றக்கூடிய, பொன்முடியை காப்பாற்றுது போலீஸ் போய் என்னன்னு சொல்லி நம்முடைய நீதிமன்றத்தில் போய் மனு தாக்கல் பண்ணுதுன்னா, பொன்முடி அந்த காலத்தில் பேசினது, அந்த பகுத்தறிவு கொள்கைகளை எடுத்து பொன்முடி இப்போ பேசினார். ஆனால் இவங்க கட்சியே அவரை பதவி நீக்கம் பண்ணியிருக்காங்க, கனிமொழியெல்லாம் கண்டிச்சிருக்காங்க. பொன்முடி வந்து இப்படி பேசினதை நீதிமன்றத்தில் தானா முன் வந்து பதிவு செய்யப்பட்ட வழக்கில் போய் இவங்க வந்து குற்றத்தை காப்பாற்றுறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. அது மாதிரி தான் அதே வந்து திமுக அரசாங்கத்தை விமர்சிக்கிறவங்க, ஊழலை வெளிப்படுத்துகிறவங்க, இவங்களையெல்லாம் ஒரு நாள் கூட வெளியே இருக்கக்கூடாது. இவங்களை ஏதேனும் ஒரு வகையில் முடக்கணும். அக்கிரமம், அநியாயம், அநீதி, அராஜகத்தினுடைய உச்சம். இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி விஷயத்துலையும், நம்முடைய இவங்க விஷயத்துலையும், திரு வேலூர் இப்ராஹிம் விஷயத்துலையும், இன்னும் பாருங்கள், பாமக பிரமுகர் மா.க. ஸ்டாலின், அவர் ஊராட்சி தலைவர்,
அவர் வீட்டு மேலே வந்து அந்த அலுவலகத்துக்குள்ளே வந்து வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடத்தி எங்கே குற்றவாளிகள் கைது பண்ணியிருக்காங்க சொல்லுங்கள். ஆனால் அதே நேரத்தில் கருணாநிதி அவர்கள் சில மேலே யாரோ ஒரு பெரியவர் போய் நீலச்சாயத்தை ஊற்றிட்டாருன்னா 24 மணி நேரத்தில் பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. தனிப்படை அமைச்சு பிடிச்சிடுறாங்க அந்த வயதான பெரியவரை. நடந்து கொண்டிருப்பது மிக மோசமான ஆட்சி. நீங்கள் உங்களுக்கு தெரியும், இவங்களே செட் பண்ணுறாங்க. துப்புரவு பணியாளர்களுடைய அந்த வேலை நிறுத்த போராட்டத்தை, உள்ளிருப்பு போராட்டத்தை எப்படி முறியடித்தாங்க? எங்கேயோ காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு வந்து இங்கே வழக்கு போட்டு போக்குவரத்துக்கு இடையூறு, இது சட்டவிரோத போராட்டம், நீதிமன்ற உத்தரவின் பேரில் அகற்றுவதாக ஒரு நாடகம் ஆடி, அதுக்கப்புறம் அந்த துப்புரவு பணியாளர்களையே அந்த வேஷத்தில் கொஞ்சம் பேரை தயார் பண்ணி, எப்பவுமே இவங்க இந்த ஃபோட்டோ ஷூட் நடத்துவாங்க இல்லையா, அவங்கள கூட்டிகிட்டு வந்து, இப்போ கூட கிளாரா அப்படிங்கிற ஒரு துப்புரவு பணியாளர் அவங்க பணத்தை எடுத்து ஒப்படைச்சிட்டாங்களாம். உடனே உதயநிதி நேரில் கூப்பிட்டு பாராட்டுறாரு. துப்புரவு பணியாளர்கள் தங்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டி நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி, இது சென்னை சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமல்ல, தமிழகம் முழுக்க துப்புரவு பணியாளர்கள் இத்தகைய போராட்டங்கள் ஈடுபடுறாங்க. அதையெல்லாம் எப்படியாவது முறியடிக்கணும். அதே மாதிரி பகுதி நேர ஆசிரியர்கள், இவங்க கொடுத்த வாக்குறுதி, பகுதி நேர ஆசிரியர்கள் வந்தால் அவங்களுக்கு நாங்கள் அவர்களை பணி நிரந்தரம் செய்வோம் சொன்னாங்க. அப்படி போராடக்கூடிய பகுதி நேர ஆசிரியர்கள் போய் யாராவது எதிர்க்கட்சி தலைவரை சந்திச்சிட்டாங்கன்னா உடனே அந்த சங்கத்தை உடைக்கிறது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், கட்சி தலைவர்கள். ஏர்போர்ட் மூர்த்தி வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர். புரட்சி தமிழகம்னு ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவர் நல்லா ஆக்டிவாக இருக்கார். அவர் வந்து இந்த திராவிட கருத்துக்களுக்கு மாற்றாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அமைப்புகள், நாம் தமிழர் அல்லது இந்து மக்கள் கட்சி, பிஜேபி, இப்போ நாங்கள்லாம் நடத்தக்கூடிய கருத்தரங்கங்களில் கலந்துக்கிறாரு. வெளிப்படையாக கருத்துக்களை மக்களுக்கு எடுத்து சொல்லுகிறார். அது அந்த பொறாமையில் தான் இன்றைக்கி வந்து விடுதலை சிறுத்தை கட்சி இத்தகைய ஒரு அராஜகத்தை செய்திருக்கிறது. அதை நியாயம் வேறு படுத்துகிறாங்க, வெக்கமே இல்லாமல். அதுக்கு போலீஸ் வேறு ஒத்துழைக்குது. இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு சிறுத்தை கட்சியினால் உயிருக்கு பாதிப்பு இருக்குது. ஏன்னா நானே சிறுத்தை கட்சியால் பாதிக்கப்பட்டவன். ஆனால் அம்பேத்கர் சிலைக்கு கடந்த 6 வருடங்களாக நாங்கள் இந்து மக்கள் கட்சி சார்பில் சென்னையில் மட்டுமில்லை, தமிழ்நாடு முழுக்க நாங்கள் மாலை அணிவிக்கு போனால் போதும், உடனே செருப்பு வீசுறது. இங்கே வீசினாங்களே அம்பேத்கர் மண்டபத்தில், மணி மண்டபத்தில் என் மீது செருப்பு வீசினார். நாங்கள் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் நீதிமன்றத்திலே சென்று, அம்பேத்கர் ஒரு தேசிய தலைவர், அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்துவதற்கு எல்லா கட்சியினருக்கும் உரிமை உண்டு. அம்பேத்கருக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கு என்ன சம்பந்தம்? இந்த விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப அவங்க வந்து முழுக்க கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் தான் அதில் இருக்காங்க. அதே மாதிரி இஸ்லாமிய மத அடிப்படைவாத, தீவிரவாத, பயங்கரவாத குழுக்களோடு நல்ல நட்புள்ளவங்க விடுதலை சிறுத்தைகள். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பேர்த்துக்கும் ஒரு புள்ளியில் ஒன்று சேர்றாங்க. அர்ஜுன் சம்பத்தை அடிப்போம், ஏர்போர்ட் மூர்த்தியை அடிப்போம். வன்முறை தான், திட்டமிட்டு தான் செய்கிறாங்க. பார்ப்போம் இந்த அராஜகம் எத்தனை நாளைக்கு நடக்கணும். இப்படியெல்லாம் அச்சுறுத்தினா பயப்படக்கூடிய ஆட்களா? மூர்த்தியும் பயப்பட மாட்டார். பாருங்கள், ஏறத்தாழ 60 வயசு பக்கம் ஆக போகுது. சிங்கிள் மேனா. அவர் தான் உண்மையான ஆன்மகன். தன்னை தற்காத்து கொள்ள அவர் தன் கையிலே இருக்கக்கூடிய ஒரு சிறிய தற்காப்பு ஆயுதத்தை கையில் எடுத்தார். எம்ஜிஆர் சொன்னாருங்க, திமுக காரனுடைய அராஜகத்திலிருந்து உங்களை காத்துக்கொள்ள நீங்கள் கத்தி வச்சுக்கங்கன்னு எம்ஜிஆர் சொன்னார். அப்பெல்லாம் சொன்னாங்க, எம்ஜிஆர் வன்முறை தூண்டுறாரு அப்படி இப்படின்னு இந்த திமுக காரங்களாம் குதிச்சாங்க. இந்த ஆட்சி பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக்கொள்ள, ஒரு பொண்ணு கழுத்தில் நகையோட போக முடியலைங்க, ஒரு லேடி. அந்த அம்மா சொல்லுது, திமுக ஊராட்சி மன்ற தலைவி என்ன சொல்லுது, நகைகளை அது திருடுனா ரொம்ப மகிழ்ச்சிங்குது அந்த அம்மா. என்னங்க இது வந்து நம்முடைய பார்வைக்கு வந்திருக்குதுங்க. இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க இவங்க இப்படித்தான் இருக்காங்க. அதனால் இந்த அரசு ஒன்றும் இல்லை, இந்த முகநூலில் ஒரு விமர்சன கருத்து, யாரோ தூத்துக்குடியில் அவர் வந்து முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணம் குறித்து அவர் செய்தி வெளியிட்டாராம். உடனே அவர் கைது. முதல்வருடைய என்ன அவதூறு பறக்கும்? நீங்கள் பண்ணாத அவதூறா? திமுக பண்ணாத அவதூறா? எவ்வளோவெல்லாம் இப்போ செய்திகளை, தப்பான செய்திகளை பரப்புகிறாங்க பாருங்கள். டெய்லியும் திமுக சார்பில் எல்லா ஊடகங்களுக்கும், எல்லா வாடகை ஊடகங்களை வச்சுருக்காங்க. அவங்கள வச்சுட்டு அந்த நேரேட்டிவ் செட் பண்ணிட்டே இருக்காங்க. ஏடிஎம்கேக்குள்ளே பிரச்சனை, ஏடிஎம்கேக்குள்ளே பிரச்சனை, பிஜேபி போய் அந்த கட்சியை கூறு போட்டுருச்சு, செங்கோட்டையன் போய் அமித்ஷாவை சந்திக்கிறாரு, நடந்தால் இவன் பாட்டு போட்டே இருக்கிறேன். ஓட்டு திருட்டு, உண்மையிலேயே நீங்கள் சொல்லுங்கள், மனசாட்சி தட்டி சொல்லுங்கள், திமுக காரன் சொல்லாமா? திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் தில்லுமுள்ளுகளில் கைதேர்ந்த ஒரு கட்சி. உண்மையிலேயே வாக்கு திருட்டு செய்வது யார்?
வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து ஓட்டுக்களை வாங்குவது யார்? இந்தியாவிலேயே அதுக்கு முன்மாதிரியான ஊர் எது? தமிழ்நாடு தான் இல்லையா? திருமங்கலம் பாணி, ஈரோடு பாணி, பல பாணிகள் இங்கே உருவாகிருக்குது. எல்லாமே என்ன பாணி? ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஓட்டு திருடுற. உண்மையான ஓட்டு திருட திமுக தான். திமுக ஓட்டு திருடிய காரணத்தினால்தான் அண்ணாமலை தோத்தாரு. அண்ணாமலையுடைய கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கோவையில் அவருடைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் திமுகவினுடைய ஓட்டு திருட்டு. எல்லாரும் கேட்குறாங்க, அது எப்படி சென்ட்ரலில் பிஜேபி ஆட்சியில் இருக்குது? அண்ணாமலை தேர்தலில் நின்றும்போது இங்கே என்ன ஆட்சியில் இருக்குது? திமுக ஆட்சியில் இருந்தது. அப்படி தான் பண்ணாங்க. 30,000 பேர் வாக்களிக்க முடியலைங்க நம்முடைய அண்ணாமலை அவர்களுடைய அந்த கடந்த தேர்தலில். நாங்கள் பெரிய போராட்டங்கள்லாம் பண்ணோம். வாக்காளர் அடையாள அட்டை இருக்குது, வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்குது, ஆனால் ஓட்டு போட அனுமதிக்கலை. அந்த நேரத்தில் நாங்கள்லாம் இது பண்ணோம். ஸோ இந்த தேர்தல் தில்லுமுள்ளு, ஓட்டு திருட்டு இதெல்லாம் திமுக காரம் பண்ணுறது. ஆனால் அவன் என்னங்கிறான்னா, அது பாருங்க, இப்போ நம்ம சிதம்பரம் ஐயா என்ன சொல்கிறாருன்னா, கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் ஓட்டு திருட முடியாதான். இப்போ கேரளாவில் 40 தொகுதியில் நீங்கள் ஜெயிச்சிங்களே, ஓட்டு திருடியாக ஜெயிச்சிங்க. தமிழ்நாட்டில் 40 தொகுதியில் இவங்க தானே ஜெயிச்சாங்க, இண்டி கூட்டணி. கேரளாவில் 15 தொகுதிக்கு மேலே ஜெயிச்சாங்க இல்லையா, ஓட்டு திருடியாக ஜெயிச்சாங்க. அதனால் இது இப்படி ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுறாங்க. இவர் இங்கிருந்து இப்போ பாருங்கள், சும்மா இல்லாத செய்திகளே இருக்கிறதா கதை கட்டிக்கிட்டே இருக்கிறது. பிஜேபி வந்ததுன்னா, தொகுதி மறுவரையறை பண்ணாங்கன்னா அங்கே தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வந்துடும். சிதம்பரமாக இருக்கிறவங்க அது பேசுகிறாங்க. தன்னெஞ்சறிவது பொய்யற்காம்பாங்க, பொய்யும் தெரிஞ்சே பேசுவாங்க. அதனால் இந்த ஆட்சியின் மீது மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியில், கோபத்தில் இருக்கிறார்கள். இந்த ஆட்சியின் காரணமாக அன்றாடம் பொதுமக்கள் பாதித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சி மாறணும் அப்படிங்கிறதுல தீவிரமாக இருக்காங்க. அது ஒரு அலையாக உருவாகும். இப்போ திமுக ஊடகங்களால் அதிமுக உட்கட்சி விவகாரங்களும் பிஜேபிக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரங்களும் தான் நடத்தப்படுகிறது. இவங்க செஞ்சிட்ருக்கிற தில்லுமுள்ளுகளை அம்பலப்படுத்துவதே கிடையாது. எல்லா மினிஸ்டர் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. பொன்முடி நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டவர். இப்போ துரைமுருகன் நீதிமன்றத்துக்கு போயிட்டுருக்கிறாரு, சொத்து குவிப்பு வழக்கில் இல்லைங்களா? திமுகவில் இருக்கிற இப்போ இருக்கிற எல்லா மந்திரி மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. இது ஒரு மோசமான கலாச்சாரம். மக்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆக 234 தொகுதியிலும் நாம் ஹிந்துக்கள் 100% வாக்களிக்க வேண்டும். முஸ்லீமோட திருட முடியுமா? கிறிஸ்தவோட திருட முடியுமா? ஆனால் ஹிந்து ஓட்டுனா திருடிக்கலாம். திமுக காரத்துக்கு இந்த ஓட்டை எப்படி திருடுறதுன்னு தெரியும். டிஆர் பாலு சொல்கிறாரு, எங்களுக்கு உங்கள்கிட்ட ஓட்டு எப்படி வாங்கணும்னு தெரியும், நான் 3 கோயிலை இடித்தேன். ஆக பணத்துக்கு இந்துக்கள் வாக்களிக்கக்கூடாது. இந்துக்கள் தங்களுடைய வாக்குகளை விலைக்கு வைக்கக்கூடாது. இந்துக்கள் தங்களுடைய வாக்குகளை சாதி உணர்வின் அடிப்படையிலேயோ பரிசு பொருட்களின் அடிப்படையிலேயோ தங்களுடைய வாக்குகளை தீர்மானிக்கக்கூடாது. இந்துக்கள் 100% வாக்களிக்க வேண்டும். இப்போ 234 தொகுதியிலையுமே நாங்களே தேர்தல் பணிக்குழு அமைச்சு இப்போ செயல்பட துவங்கி இருக்கிறோம். நிச்சயமாக இந்த திமுகவை ஆட்சி பொறுப்பில் இருந்து வீழ்த்த வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்திலே நாங்கள் அதிமுக பாஜக கூட்டணியை ஆதரித்து கொண்டிருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இடம்பெறுவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஓகே சார், அற்புதமாக கொடுத்தீங்க சார். ஒரே ஒரு கேள்வி மட்டும் சார், இந்த பேட் கேர்ள்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா சார்? இப்போ டீசர் வரக்கூடாது, சில விஷயங்கள் நீக்கணும்னு சொல்லி கேஸ் போட்டு அது ஓகே நீக்கியாச்சு சார். அடுத்தது இப்போ பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே வெளியே பிராமணர்களுக்கு எதிரான ஒரு விஷயத்தை பிம்பமாக பார்க்கப்படுது சார். அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பேட் கேர்ள் திரைப்படம் அதை வெற்றிமாறன் போன்றவர்கள் ஆதரிக்கிறார்கள். ரஞ்சித்தும் ஆதரிப்பார்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு வேலையே தான் பிராமணர்களை பற்றி கேவலமாக எழுதுவது, கேவலமாக சித்தரிப்பது. அதுக்கு நம்ம கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தோம். நீதிமன்றமும் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. என்னங்க, இதையெல்லாம் கருத்துரிமை லிஸ்ட்டில் கொண்டு வர்றாங்க. ஏன் கருத்துரிமை மற்ற மத விவகாரங்களில் போய் கருத்துரிமை நீங்கள் உபயோகப்படுத்தி பாருங்களேன். அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. திட்டமிட்டு திரைப்படத்துறையை இன்றைக்கு அர்பன் நக்சல்கள், என்னங்க திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த திரைப்படத்துறை, குறிப்பாக மிஷினரிகள் இந்த திரைப்படத்துறையை அவங்க கையில் வச்சுருக்கிறாங்க. இப்படியெல்லாம் படம் எடுத்தால் மிஷினரி ஃபைனான்ஸ் பண்ணுவான், கம்யூனிஸ்ட்காரன் ஃபைனான்ஸ் பண்ணுவான். அதில் தானே இவங்கெல்லாம் நிற்கிறாங்க. இப்போ நம்ம நாட்டில் பாருங்கள், இப்போ பெங்கால் ஃபைல்ஸ்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தை ஓட்டக்கூடாதுங்கிறது யாருங்க? மேற்கு வங்காளத்தில் தடை. தமிழ்நாட்டில் இண்டி கூட்டணியினர் அதுக்கு எதிர்ப்பு. தேட்டரே கிடைக்காதுங்க. நீங்கள் திமுகவுக்கு எதிரான கருத்துள்ளையே ஒரு படம்னா எப்படி தேட்டர் வரும்? தேட்டரே கிடைக்காது தமிழ்நாட்டில். ஏன்னா இவங்க மோனோபொலியாக அந்த திரைப்படத்துறையை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஆனால் பெங்கால் ஃபைல்ஸ் உண்மைகளை சொல்லியிருக்கிறது. அது பெங்கால் ஃபைல்ஸ் படம் கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி வெளியவே தெரில.
வெளியவே தெரில. பெங்கால் ஃபைல்ஸுங்கிற அந்த திரைப்படம், காஷ்மீர் ஃபைல்ஸ் திரைப்படத்தை எடுத்த திரு விவேக் அக்னிஹோத்ரி அவர் தான் வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. தயாரிப்பாளர். காஷ்மீர் ஃபைல்ஸ் எப்படி உண்மைகளை மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்தியதோ, அந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் படம் வந்த பிறகு தான் தெரிஞ்சுது 5 லட்சம் மக்கள் அகதியிலாக்கப்பட்டார்கள், அங்கே ஜினோசைட் நடந்திருக்கு, ஆர்டிகல் 370 மூலமாக ஏற்பட்ட பாதிப்பு என்ன, அங்கே நடந்த ஹிந்துக்கள் எப்படியெல்லாம் இனப்படுகொலை, இன அழிப்பு எப்படி அங்கே நடந்தது. அதே மாதிரி தான் வங்காளத்தில் இன அழிப்பு 1905லேயே. அப்போ ஆர்எஸ்எஸ்ஸே இல்லை. 1905லேயே வங்க பிரிவினை, முஸ்லீம் வங்கம், இந்து வங்கம். எங்கிருந்து நமக்கு நேஷனாலிட்டி வந்தது? தேசியம் என்கிற அந்த கருத்து, பாரத மாதா என்கிற கருத்து, வந்தே மாதரம் என்கிற முழக்கம் வங்காளத்திலிருந்து வந்தது. வாட் பெங்கால் திங்ஸ் டுடே இந்தியா திங்ஸ் டுமாரோம்பாங்க இல்லையா? அந்த வங்காளத்தில் 1905லே ஹிந்துக்கள் பாதிக்கப்பட்டார்கள். அதன் பிறகு 1940களிலே பாதிக்கப்பட்டார்கள். முஸ்லீம் லீக், பெங்கால் பிராவின்ஸுக்கு வந்து முஸ்லீம் லீக் மந்திரி சபை, போலீஸ் அதிகாரம், இராணுவ அதிகாரம் அவர்கள் கையிலே. நவகாளி, திப்பரா போன்ற பகுதிகளிலே ஹிந்துக்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள், கட்டாய மதமாற்றம் செய்யப்பட்டார்கள். கல்கத்தா கில்லிங்ஸ்னே பேரு. யாருக்கா தெரியுமா? விவேகானந்தரை கொடுத்த இடம். பெங்காளங்கிறது சாதாரணம் அல்ல, இந்தியாவினுடைய கலாச்சார பண்பாட்டு அடையாளம் வங்காளம். சுதந்திர போராட்டம், புரட்சிகர நடவடிக்கை எல்லாம் வங்காளத்திலிருந்து தான். ஆனால் எல்லாம் ஹிந்து தான், ஏமாந்துட்டானே. பாதி பங்களாதேஷ் ஆகிப்போச்சே. இன்னைக்கு பங்களாதேஷில் ஹிந்துக்கள் வாழ முடியலையே. இன்னைக்கு இருக்கிற வங்காளத்திலையும் இந்த பிரச்சனை. ஸோ சரித்திரத்திலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நடந்தது தெரிஞ்சுக்கணும். எல்லாம் வங்காளத்தில் சுதந்திரம் வாங்கும்போது கலவரம் நடந்தது, காந்தி போய் உண்ணாவிரதம் இருந்து அமைதியாயிருச்சு, அது மட்டும்தான் நடந்ததா? அந்த உண்மைகளை இன்றைக்கு ஆவணப்படுத்தி இன்றைக்கு இந்த பெங்கால் ஃபைல்ஸுங்கிற படம் தமிழகத்திலே இது எல்லாம் குடும்பத்தோடு போய் பார்க்கணும். இன்னும் சொல்லப்போனால் எங்கள் தலைவர் போய் பார்க்கணும். யாருங்க? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போய் பார்க்கணும். காஷ்மீர் ஃபைல்ஸ் படத்தை அவர் பார்த்துருக்கணும் குடும்பத்தோடு போய். ஏன்னா காஷ்மீருக்கு 370 ரத்து செய்யப்பட்ட உடனே திமுக காரன் இங்கிருந்து கனிமொழி அனுப்பிச்சுட்டான். அதை வந்து அந்த போராட்டத்தை நீங்கள் போய் நடத்துங்க, ரத்து செய்தது தப்பு. பெங்கால் ஃபைல்ஸ் போய் பாருங்க, என்ன நடந்திருக்கு சரித்திரத்தில் தெரிஞ்சுக்குங்க. போய் மகன் தயாரித்த படத்தை உட்காந்து பார்க்குறீங்கல்ல இல்லையா? அப்போது இது இது வந்து மத பிரச்சனை இல்லை, சரித்திரத்திலிருந்து பாடம் கற்றுக்கணும். இந்துக்கள் எப்படி இனப்படுகொலை செய்யப்படுகிறது, இன அழிப்பு எப்படி நடக்குது. அதுக்கு இந்த இடதுசாரிகள், இந்த கிறிஸ்துவ மிஷனரிகள், இஸ்லாமிய மத அடிப்படைவாத அமைப்புகள், காங்கிரஸ்காரர்கள்லாம் பூசி மொழிகிறார்கள். இல்லை அது பிரச்சனை, அதுதான் மதவாதங்கிறான். ஏன்டா மத அடிப்படையில் ஒரு நாடே பிரிச்சுட்டு போனான், அவனை மதவாதின்னு சொல்ல மாட்டேங்கிறான். இன்றைக்கி மம்தா பானர்ஜி ஓட்டுக்காக இந்த படத்தை தடை செய்ய வேண்டும் என்று பேசி வருகிறார். இந்த படத்திற்கு எதிராக திரையரங்குகளை தாக்குவது, தீ வைப்பு நடவடிக்கை. கமலஹாசன்லாம் வாவே, சினிமா தானே, பார்ப்பா, இது என்னன்னு தெரிஞ்சுக்க. ஹேராம் படம் எடுத்தீங்கல்ல, பாருங்க சரித்திரம் என்னன்னு, உண்மை சரித்திரத்தை மக்கள்கிட்ட சொல்லுங்க. அதை விட்டுட்டு இந்துக்கள் தான் முதல் தீவிரவாதின்னு கமலஹாசன் பேசுறது எப்படி? அவருடைய நோக்கம் நிறைவேறிடுச்சு. அப்படி பேசுறதுனால அவருக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாரு. அதனால் இந்த பெங்கால் ஃபைல்ஸ் திரைப்படம், இன்னும் சொல்லப்போனால் நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இன்னும் இருக்கக்கூடிய திரைப்பிரபலங்கள், இடதுசாரிகள் வாங்க பாருங்க. அதில் தப்பாக இருந்தால் தப்புன்னு சொல்லுங்க, இல்லை இது தப்பு, இது அவதூறுன்னு சொல்லுங்க. இத்தனை பேர்த்த கொல்லலை, தனி பங்களாதேஷ் உருவாகலை சொல்லுங்க. மக்கள்கிட்ட தெரிவிட்டு இது ஒரு பேசு பொருளாக மாற்றுங்க. எத்தனை காலத்துக்கு தான் இந்த இந்துக்களை ஏமாற்றிக்கிட்டே இருப்பீங்க? இது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. ஓகே சார், அற்புதமான கருத்துக்களை இளையபாரனுடைய பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.